வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல திடீர்னு உலகத்துல உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறவங்க அடுத்த செகண்டே சைக்கோ கொலைகாரர்களா மாறிடுறாங்க. இப்படி உலகத்துடைய 99% மக்கள் தொகை சைக்கோ கொலைகாரர்களா மாறிட அந்த காலை அட்டன் பண்ணாம சாதா மனுஷனா இருக்கிற நம்ம ஹீரோ தன்னுடைய பையனை தேடி கால் நடையாவே 500 கிலோமீட்டர் நடந்து அந்த பக்கம் போய் ஆகணும். ஆனா ஜாம்பிகள் மாதிரி சுத்திட்டு இருக்கிற இந்த மக்களை தாண்டி அவன் போய் தன்னுடைய பையனை கண்டுபிடிச்சானா இல்ல இவனும் செல்போன் சைக்கோவா மாறினானா அப்படிங்கறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போனே வேண்டாமையான்னு சொல்லிட்டு தூக்கி நீங்க தூர வீசினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படி நம்ம பார்க்க போற அந்த விறுவிறுப்பான த்ரில்லர் படத்துடைய பேரு செல். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல யார் யாரெல்லாம் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள மாதிரியே ஜீவன்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போவோம். படத்தோட முதல் சீன்லயே ரொம்ப பிஸியான ஒரு விமான நிலையத்தை ஒண்ணு காமிக்காங்க. எங்க பார்த்தாலும் மக்கள் செல்போன்களை வச்சு பேசிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தனா தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக பிளைட் பிடிச்சு போலான்னு ஏர்போர்ட்ல சுத்திட்டு இருக்கவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று கிடைச்சிருக்கு, என்னுடைய வரைபடங்களை காமிக்ஸ்ல கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் மனைவியோ ஒரு சோர்வா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்றாங்க. ஏன்னு கேட்டனா இவன் நாவலு கேம்னு இவன் கரியரை வளர்க்கறதுக்காக ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க அங்க இவங்க பையனை தன்னந்தனியா வளர்க்க வேண்டிய சுமையை ஏத்துக்கிட்டு சுத்துறாங்க இவன் மனைவி. அப்போ கார் பின்னாடி உட்காந்துருக்க பையன் அப்பாவாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீடியோ கால் ஆன் பண்றான். சட்டுன்னு நம்ம ஹீரோவுடைய போனு பேட்டரி இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. உடனே தலைவன் பக்கத்துல உள்ள காயின் பாக்ஸ்ல காசை போட்டு அவன் மனைவிக்கு கால் பண்ணி சார்ஜ் போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா 1 நிமிஷம் முடிஞ்சது. அடுத்த காயினை அவன் தேடுறதுக்குள்ளயும் பின்னாடி ஏர்போர்ட்ல ஒரு மொட்டைய மண்டையை பிடிச்சிட்டு கதறான். என்னடா இவ்வளவு சத்தம் போடுறான்னு திரும்பி பார்த்தா அவன் மட்டும் இல்ல அவனை சுத்தி உள்ள எல்லாருமே தலையை பிடிச்சிட்டு அலறாங்க. காதுல போனை வச்சிருந்தவங்களுக்குலாம் கரண்ட் அடிச்ச மாதிரி வைப்ரேட் ஆகுறாங்க. அப்படியே வாயில எச்சு அப்படியே கரகரன்னு ஆடிட்டு இருந்தவங்க திடீர்னு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பதறி போன நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அங்க கோட் சூட்டு போட்டு வந்த ஒருத்தன் ஒரு பொண்ணை கீழே தள்ளி டம்மு டம்முன்னு குத்த ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவன் கையில உள்ள பொருளை வச்சு அவன் மண்டையில ஒரு அடி அடிச்சு மலத்திர. அப்போ அடி வாங்கின பொண்ணு கூட இருந்த அவளோட ஃப்ரெண்டு கீழே கடந்து அவளோட போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண பாக்கா கால் பண்ணி காதுல வச்ச உடனே இவளும் கிறுக்காயி நேரா போய் செவுத்துல மட்டுன்னு தலையை முட்ட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோ அதை பார்த்து அப்படியே அலறி போய் முழிச்சுக்கிட்டு இருக்க. அவன் திரும்பி பார்த்தனா பாடி பில்டர் பொலட்டா மாஸ்டர் ஒருத்தன் கையில கத்தியோட வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ தலதறிக்க ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப பார்த்தனா அங்க வந்த போலீஸ்காரங்க சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்கிற அந்த மக்களை சுட்டு கொல்ல ஆரம்பிக்காங்க. ஆத்தாடி இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாடிக்கு ஓடுறான். அங்க போனா துப்பாக்கி குண்டுகள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல சரமாரியா வந்து அடிக்க ஆரம்பிக்கி. நம்ம ஹீரோ பதறி போய் மறுபடியும் கீழே ஓடி வந்துடுறான். தப்பி தவறி இவன் மேல துப்பாக்கி குண்டு பற்றக்கூடாதுன்னு ஓடி போய் அங்க சேருக்கு கீழே இவன் படுத்துக்கிட 2 செகண்ட்ல அந்த இடமே சைலண்ட் ஆயிருது. வான்கோழி மாதிரி தலையை மட்டும் தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பின்னாடி பயங்கர சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளைட் பெரிய ஏரோப்ளேன்ல மோதி அது வெடிச்சு நேரா இவங்கள நோக்கி கீழே வருது. ஆத்தாடின்னு அதுல இருந்து தப்பிச்சு இவன் கீழே எஸ்கலேட்டர்ல ஓடி வர அது நேரா ஏர்போர்ட்டுக்கு கீழே உள்ள அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துருது. உடனே அங்க ட்ரெயின் கதவு திறந்திருக்க பார்த்த உடனே உள்ள ஓடிடுறான். அங்க இவன மாதிரியே செல்போன் சைக்கோவா மாறாத ஒரு 10-15 பேர் இருக்காங்க. உள்ள போன உடனே நம்ம ஹீரோ அவங்ககிட்ட யாருமே உங்க செல்போனை பயன்படுத்துறாங்க அப்படிங்க நாங்க உதவிக்கு கால் பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இங்க சிக்னல் வர மாட்டேங்குது அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. சிக்னல் வந்து இருந்தா சீரழிஞ்சு போயிருப்பனே அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ இந்த ட்ரெயின் எடுத்துட்டு உடனே நம்ம ஏர்போர்ட் விட்டு கிளம்பி ஆகணுங்க. அதை கேட்ட ட்ரெயின் பைலட் அங்க வராது. நம்ம பைலட் என்னாச்சு என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் பவர் கட் ஆயிட்டு அதனால இந்த ட்ரெயின் 50 அடியை தாண்டி நவுலாது அப்படிங்காரு. இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு கால்நடையா நடந்து போறதுதான். அதை கேட்ட உடனே எல்லாரும் அலற நம்ம ட்ரெயின் என்னாச்சியோ கவலைப்படாதீங்க என்கிட்ட மேப் இருக்கு, இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா நம்ம நடந்து போனா எந்த இடத்துல எக்ஸிட் வரும்னு எல்லாம் எனக்கு தெரியுங்க. எவனாவது உதவிக்கு வருவான்னு எதிர்பார்த்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நம்மளே நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ட்ரெயின் என்னாச்சும் நடந்து போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள்ல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இவங்க கூட வர சம்மதிக்கான். மத்தவங்க எல்லாம் நாங்க உதவி வர ட்ரெயின்ல இருக்கோம்னு அங்கே உட்காந்துறாங்க. இவங்க 3 பேர் மட்டும் அந்த சுரங்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு லிமிட்டை தாண்டின உடனே இவங்க கூட ஒரு பையன் வந்தானே அவன் மொபைல ரிங் அடிக்க ஆரம்பிக்கி. அண்ணாச்சி சிக்னல் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல அதை கட் பண்ணி கீழே போடல அப்படிங்காரு. அப்போ இவன் மொபைல் சத்தத்தை கேட்டு அங்க ஒரு 3-4 மக்கள் தூரத்துல வராங்க. அவங்க நார்மலான மக்களான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த பையன் மெல்ல முன்னாடி நடந்து போறான். அப்ப சடார்னு இருட்டுக்குள்ள இருந்து வந்த ஒருத்தன் கோடாரிய கொண்டு அந்த பையன் நெஞ்சில இறக்கிடுறான். அலறி போன நம்ம ட்ரெயின் என்னாச்சும் ஹீரோவும் பக்கத்துல உள்ள ஒரு ஏணிப்படியில ஏறி அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே ரோட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடி அந்த சைக்கோ கொலகாரர்களும் ஏறி வர ஒரு பெரிய குப்பை தொட்டி நவுட்டி அந்த குழியோட வாசலை அடைச்சிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஊரே கந்தர்வ கோலமா இருக்கு. அங்கங்க பில்டிங் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரோட்ல ஒரு மக்களையும் காணும். அப்படியே நைஸ் போல நடந்து நம்ம ஹீரோ அந்த ஊர்ல தங்கி இருந்த அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்து கதவை அடைச்ச உடனே நம்ம ஹீரோ யாருக்காவது கூப்பிடலான்னு பார்க்கான். ஆனா லேண்ட்லைன் போன கூட காதுல வைக்கிறதுக்கு அவனுக்கு பயமா இருக்கு. போன் பேச வேண்டாம் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறவன் நம்ம அண்ணாச்சியோட மொபைலை வாங்குறான். வாங்கி தன்னுடைய மகனுக்கு அப்பா போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுமா, இது அப்பா ஃப்ரெண்டோட நம்பரு, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறான். ஆனா பதிலுக்கு அரை தூக்கத்துல அடிச்சு அனுப்பின மெசேஜ் மாதிரி எதுவுமே புரிய மாட்டுக்கு. சும்மா கண்ண
கண்டமானிக்கு லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோக்கு பீதி ஆயிருது. அப்போ நம்ம அண்ணாச்சியோ கொஞ்சம் பொறுமையா இருப்போம், இப்போதைக்கு என் போன் எடுத்து ஃப்ரீசருக்குள்ள வச்சிரு, அதுக்குள்ள இருந்தனா சிக்னல் கிடைக்காம பேட்டரி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், பிறவாட்டி நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம எடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசருக்குள்ள அதை வச்சிடறான். அப்போ நம்ம அண்ணாச்சி கவனிக்காரு, ஹீரோவோட வீட்டு செவுத்துல ஏகப்பட்ட கோரமான வரைபடங்கள் இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டனா, இதெல்லாம் என்னுடைய ஆர்ட் ஒர்க் தான், நான் வரைஞ்ச படங்கள், நான் ஒரு காமிக் புத்தக எழுத்தாளர் அப்படிங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க வீட்டு கதவை டம்மு டம்னு யாரோ தட்டுறாங்க. வெளியே இருந்து ஒரு பொண்ணு ஹலோ ஹலோன்னு தட்டுறா. பேசுறத பார்த்தா நார்மலா தான் இருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டா. மேல ரத்தத்தோட கையில கத்தியோட உள்ள வரா. பார்த்தா இவன் மேல் வீட்டுல தங்கி இருக்கிறவ தான். கையில கத்தியோட வந்தவ வீட்டு தரையெல்லாம் உடனே மூடுங்க, அதை திறந்து வைக்காதீங்க அப்படின்னு படபடன்னு பேச, பதறாத, முத கத்திய கீழே போடு, பொறுமையா பேசும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அவளை சாந்தப்படுத்த, சரி உன் உடம்புல ஏன் இவ்வளவு ரத்தம் இருக்கு அப்படின்னு கேட்டனா, இவ அவங்க அம்மாவை குத்தி கொண்டுட்டாலாம். சரி பதறாத, உன் நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரத்தம் படிஞ்ச ட்ரெஸ்ஸை மாத்திரைக்கு தன்னோட மனைவி ட்ரெஸ்ஸை கொடுத்து அவளை ரூமுக்குள்ள அனுப்பி விட்டுறான். பிறகு நம்ம அண்ணாச்சி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கல நம்ம ஹீரோ, நான் நாளை காலையில விடிஞ்ச உடனே என் பையனை தேடி எங்க ஊரான கென்ட் பாண்டுக்கு போக போறேன், நீங்களும் இந்த பொண்ணு ஆலிஸும் என் கூட வந்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும்னு தோணுதுங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு ஆலிஸும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே வரா. இவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவளே, நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போறீங்களா அப்படிங்க. சரியா போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அவ படுத்து தூங்கிடுறா. பிறகு நம்ம ஹீரோவும் ட்ரெயின் அண்ணாச்சியும் இது எதுவும் தீவிரவாதிகள் அட்டாக் இருக்குமோ அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்க, திடீர்னு நம்ம அண்ணாச்சியோட போனு ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள இருந்து சினுங்குது. கதவை ஓபன் பண்ணி பாக்காங்க, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. வேண்டவே வேண்டாயா அப்படின்னு கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. ரோட்ல மக்கள் எல்லாம் சைக்கோ ஜாம்பிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க ஜன்னல் வழியா மெல்ல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம அண்ணாச்சி, இந்த கூட்டத்தை தாண்டி எப்படியா உங்க ஊருக்கு போக போற அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற வழி இல்ல அண்ணாச்சி, என் பொண்டாட்டி பிள்ளையும் நல்லா இருக்காங்களான்னு நான் போய் பார்த்தே ஆகணும்னு ஹீரோ சொல்றான். வேற வழி இல்லாம அந்த சைக்கோ கூட்டம் எல்லாம் போனதுக்கு பிறகு ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு இவங்க ரோட்ல நடந்து போறாங்க. அப்படியே மெல்ல போயிட்டு இருக்கப்போ லெப்ட் சைடுல உள்ள ரோட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு ஒளிஞ்சு நெட்டி பார்த்தா அந்த சைக்கோ ஜாம்பிகள் எல்லாம் கூட்டமா சுத்தி நின்று ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பக்கம் ரோட்ல இருந்து ஒரு 2 பேரு பைக்ல வந்து இந்த ஜாம்பிகள் இருக்கிற ரோட்டுக்குள்ள திரும்பிடுறாங்க. சத்தம் கேட்ட உடனே சுத்திக்கிட்டு இருந்த ஜாம்பிஸ்கள் அவங்களை கடிச்சு குதற ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் நமக்கு கேப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படாம நம்ம ஆளுக்கு 3 பேரும் ரோட கிராஸ் பண்ணி ஓடிடுறாங்க. அப்படியே இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு வீட்டுக்கு வெளியே துப்பாக்கி வச்சிருக்கிறது எங்கள் உரிமை, அரசாங்கமே அப்படியாக்கல ஓடிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா துப்பாக்கிகள் இருக்கும், அது நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இவங்க வீட்டு கதவை உடைச்சிட்டு மெல்ல உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா வீட்டுக்காரங்க 2 பேரும் செத்து கிடக்காங்க. பிறகு அந்த வீட்டுல உள்ள ஸ்னைப்பர் துப்பாக்கி, பிஸ்டல், ஷாட்கன்னு எல்லா துப்பாக்கியிலையும் எடுத்து இவங்க லோடு பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப ஜன்னல் பக்கமா நின்றுட்டு இருந்த ஆலிஸ் வெளியே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்க. யாருன்னு இவங்க வெளியே போய் பார்த்தனா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஊஞ்சல்ல திரும்பி உட்காந்துருக்கான். தம்பி டே அப்படின்னு ட்ரெயின் அண்ணாச்சி கூப்பிட, சடான்னு திரும்பி பார்த்தவன் கையில ஒரு கோடாரியோட பாயிறான். அதை பார்த்த அண்ணாச்சி ஷாட்கன் வச்சு டம்முன்னு ஒரு அடி இலக்கிறாரு. துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்க காடுகளுக்குள்ள மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மத்த சைக்கோ ஜாம்பிகளும் இவங்களை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க அவங்களெல்லாம் சுட்டுக்கிட்டே தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி வர அந்த கூட்டம் இவங்களை விடாம துரத்தது. இறுதியா வேகமா ஓடி போன இவங்க அங்க ஒரு ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதை தாண்டி எல்லாம் போக முடியாதுன்னு அங்க கவுந்து கிடக்கிற ஒரு போட்டு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பின்னாடியே வந்து அந்த சைக்கோ ஜாம்பிகள் சுத்தி முத்தி தேடி பார்க்காங்க, யாரும் இல்ல. அப்ப கரெக்டா சூரிய அஸ்தமனம் ஆகுது. அதை பார்த்த இந்த கூட்டம் வாயை திறந்து வித்தியாசமா ஒரு சவுண்ட் விட்டுட்டு அங்க இருந்து திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆளுங்க வெளியே வராங்க. வந்து பார்த்தா அந்த சைக்கோ ஜாம்பிகள் ஒருத்தனை கூட காணும். சாயங்காலம் ஆனா கூட்டமா இப்படி கிளம்பி போயிருவாங்க போலயே அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ட்ரெயின் அண்ணாச்சி சொல்றாரு, நம்ம இருந்த இடத்தை எல்லா பதர்களுக்கும் எப்படி ஒரே நேரத்துல தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அந்த ஊஞ்சல் உட்கார்ந்து இருந்த பையன் நம்மளை பார்த்த உடனேயே மத்த எல்லாருக்குமே நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் அது எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்குங்க. சர்வர்கள்ல கம்ப்யூட்டர் கனெக்ட் இருக்கிற மாதிரி இவங்க மூளை எல்லாமே ஒரே இடத்துல கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஏதோ ஒண்ணு அவங்க எப்படி காணாம போயிட்டுனா இதுதான் நம்ம ஊரை கடக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம நடக்காங்க. நடந்து அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. அப்ப இவங்க ஏற்கனவே ஊருக்கு வெளியே போயிடுறாங்க. அன்னைக்கு நாள் பூரா நடந்து மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் ஆயிடுது. அப்ப ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு போர்டிங் ஸ்கூலை இவங்க கிராஸ் பண்ணி போறப்போ உள்ள இருந்து ஏதோ மியூசிக் சத்தம் கேக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல போய் பார்க்க போவ அந்த போர்டிங் ஸ்கூல் வாசல்ல ஒரு பெரியவரும் ஒரு சின்ன பையனும் நிக்காங்க. நம்ம ஆளுகளை பார்த்த உடனே வாங்க வெல்கம் அப்படின்னு வரவேற்காங்க. யாரா இவங்க தீஞ்சு போன ஊர்ல தீபாவளி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சந்தேகத்தோட பக்கத்துல வர பார்த்தா அந்த பெரியவர் அந்த போர்டிங் ஸ்கூலோட பிரின்சிபல். அந்த சின்ன பையன் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட். உங்களுக்கு நைட்டு தங்குறதுக்கு இடம் வேணா, இங்க ஹாஸ்டல்ல ஏகப்பட்ட ரூம் இருக்கு, இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு நாளைக்கு நீங்க கிளம்பலாம் அப்படிங்காங்க. இன்னும் அவங்களா கூப்பிட்டு தங்க சொல்றாங்க. எதுவும் கிட்னி திருடுற குரூப்பா அப்படின்னு நம்ம ட்ரெயின் என்னாச்சு லைட்டா அலறாரு. அப்போ அந்த மியூசிக் சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்க, இது என்ன சத்தம் அப்படிங்கவும், வாங்க உங்களை கூட்டு போய் காமிக்கன்னு அந்த ஸ்கூலோட பிளே கிரவுண்டுக்கு கூட்டு போய் காமிக்காது. அங்க பார்த்தனா இந்த செல்போன் சைக்கோ ஜாம்பிகள் ஆயிரக்கணக்கான வேறு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில உள்ள மொபைல்ல இருந்து இந்த பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க பார்த்த உடனே பதறி போயிடுறாங்க. ஆனா அந்த பிரின்சிபலோ பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்க எந்திக்க மாட்டாங்க அப்படிங்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும்
தெரியும் அப்படின்னு கேட்டா சடார்னு ஒரு கத்தி எடுத்து அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு ஜாம்பி வயித்துல குத்துறாரு. ஆனா அது எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நைட் ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன பண்ணாலும் சொல்லனே இருக்காது, நீ கல்ல கொண்டு மண்டையில் அடிச்சாலும் அவன் பாட்டுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான் அப்படிங்காரு. அது மட்டும் இல்ல அங்க கேட்கிற அந்த மியூசிக் சத்தம் வெறும் போன்ல இருந்து இல்ல, அந்த சைக்கோ ஜாம்பிகளோட வாயில இருந்தும் கேக்குது. சரி முதல்ல உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. அப்பதான் அந்த பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, இந்த செல்போனால சைக்கோ ஜாம்பிகளா மாற்றப்பட்டவங்க எல்லாருமே தங்க யாருங்கிறதே மறந்து எல்லாம் ஒரே குரூப்பா செயல்படுறாங்க. சக மனிதன் கூட போட்டியோ பொறாமையோ கிடையாது. ஒருவேளை மனித பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டம் இதுதானோ அப்படிங்கிறது. ஆனா இப்போதைக்கு இவங்க நைட் ஆனா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை மீறி நைட்டு இவங்க உழவ ஆரம்பிச்சனா என்ன ஆகுது அப்படின்னு அவங்க காரசாரமா பேசிக்கிறாங்க. சாப்பிட்ற நேரத்துல ஏன் சார் பயங்காட்டுறீங்க அப்படிங்க, இது நடக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம துரிதமா செயல்படணும் அப்படின்னு அந்த பிரின்சிபல் ஒரு ஐடியாவை சொல்றாரு. அங்க பிளே கிரவுண்ட்ல தூங்கிட்டு இருக்கிற எல்லா பயிலையும் கொண்டுலாங்க. அதை கேட்ட ட்ரெயின் என்னாச்சோ, இத்தனை வேலை எப்படியா கொள்றது அப்படின்னா, இவங்க இப்ப மனுஷங்களே கிடையாது, இவங்க வேற ஒரு உயிர் நம்ம மாட்டிட்டாங்க, இவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே இவங்களை கொண்டாதான் சரி வரும் அப்படின்னு சொல்றவன் அவங்களை கொள்றதுக்கு ஒரு நூதனமான ஐடியா வேற கொடுக்கான். இவங்கிட்ட ஸ்கூல் கிரவுண்ட செட் பண்றதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ற ஒரு பெரிய தண்ணி டாங்கி இருக்கான். அந்த டாங்கில தண்ணிக்கு பதிலா பூரா மண்ணெண்ணெயை நிரப்பி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே மண்ணெண்ணெயை மேல தெளிச்சு விட்டு எரிச்சிடலாம் அப்படிங்க. எல்லாரும் அதுதான் சரின்னு ஒரு மனசா முடிவு எடுத்துறாங்க. அந்த சம்பவத்தை செய்ய போறது நம்ம அண்ணாச்சியும் ஹீரோவும் தான். ரெண்டு பேரும் அந்த தண்ணி டாங்கி ஃபுல்லா மண்ணெண்ணெயை நிரப்பிட்டு முன்னாடி சீட்ல ஏறி உட்கார்றாங்க. பிறகு வண்டியை நேரா அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள கொண்டு போய் மண்ணெண்ணெயை எல்லா சைடு தெளிக்க விடுறாங்க. அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள 3-4 ரவுண்ட் அடிச்சு எல்லா மேலேயும் மண்ணெண்ணெயை ஊத்திட்டு இவங்க திரும்ப வெளியே வர காத்துக்கிட்டு இருந்த நம்ம பிரின்சிபல் ஒரு அம்புல ஸ்டம்பர் பாலை கொத்தி அதுல பெட்ரோலை ஊத்தி தீய வச்சு நெருப்பு அம்பு மாதிரி நேரா கிரவுண்டுக்குள்ள பறக்க விட அது படவும் அந்த மொத்த கிரவுண்டு தீ பிடிச்சு எரியுது. கப கப கபன்னு அங்க படுத்திருந்த எல்லா செல்போன் ஜாம்பிகள் மேலையும் அந்த தீ பத்திர ஏகப்பட்ட ஜாம்பிகள் வழியில அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஒண்ணுமே தப்பிச்சிடக்கூடாதுன்னு ரெடியா சுத்தி இருந்த இவங்க துப்பாக்கியால் அதெல்லாம் சுட்டு தள்ள ஆரம்பிக்காங்க. அப்படி சுட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ட்ரெயின் என்னாச்சு கவனிக்காது. இவங்க கொண்டு போன டேங்கர் வண்டியோட மண்ணெண்ணெய் டேப்ப மூடாமே வண்டியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உள்ள இருந்து தீப்பத்தினது அப்படியே சல்லுன்னு வந்து அந்த வண்டியிலையும் தீப்பிடிக்க டம்முன்னு அந்த வண்டி வெடிச்சிருது. அது வெடிச்ச வெடிப்புல எல்லாரும் பறந்து போய் விழுறாங்க. அதுல நம்ம ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வண்டியோட சைலன்சர் நெஞ்சிலே இறங்கிருது. அவருக்கு ஓம் சாந்தி ஓம் சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு இவங்க இடத்த காலி பண்ணி வந்துடுறாங்க. இப்போ இவங்க கூட அந்த ஸ்கூல் பயலும் சேர்ந்துக்கிறான். 4 பேரும் அடுத்த நாள் அடுத்த ஊர் வழியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்போ கொஞ்சம் இருட்டுற மாதிரி தெரியுது. அப்ப பக்கத்துல இருக்கிற கடைக்குள்ள போய் பூட்டிட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாரும் பார்த்து தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோக்கு மட்டும் முழிப்பு தட்டுது. எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு பாத்ரூம் சைட்ல இருந்து ஏதோ சத்தம் வர என்னன்னு மெல்ல போய் பார்க்கான். பார்த்தா டாய்லெட்ல சவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த சைக்கோ ஜாம்பி ஒருத்தன் நிக்கான். கீழே ஒருத்தி முழங்கால் போட்டு வட சென்னை ஜெயில் சீனை ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டுன்னு பதறி போய் எந்திக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்போ கண்ட கனவு இது. ஆனா அதிர்ச்சி விட்டுற விஷயம் என்னடனா, அங்க படுத்து தூங்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இதே மாதிரி கனவு வந்திருக்கு. அதுல எல்லார் கனவுலயும் அந்த சவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட கோர முஞ்சா வந்திருக்கான். பார்த்தா அந்த கேரக்டர் எங்க இருந்து வந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ எழுதின ஒரு காமிக் நாவல் தி நைட் டிராவலர், அதுல அவன் ஒரு கேரக்டரா வரைஞ்ச படம் தான் இவங்க எல்லார் கனவுலயும் வந்து பயங்காட்டியிருக்கான். லைட் பயந்து போன இவங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம நடைய கட்டுவோம் அப்படின்னு அந்த கடையை விட்டு வெளியே வராங்க. பார்த்தா மொபைல் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. யாரோ அதை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காங்க. அப்போ நம்ம ட்ரெயின் என்னாச்சு போனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா அன்னோன் நம்பர். இந்த சங்காத்தியமே வேண்டான்னு போனை தூக்கி அந்த எரிஞ்சு கிடக்கிற போன் குப்பையில போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போறப்போ ஒரு ஹோட்டல் ஒன்னு இருக்கு. அதுல காஷ்வாக் இஸ் ஈக்குவல் டு நோ ஃபோ அப்படின்னு இருக்கு. ஒருவேளை நோ போனா நோ போன்ஸா இருக்குமோ அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்துன்னு உள்ள போறாங்க. பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ள யாருக்கனவே உயிரோட சில ஆட்கள் இருக்காங்க. 2 ஆம்பளையால ஒரு பொம்பளையால் இருக்க. உள்ள வர்ற இவங்களை அன்போட வரவேற்காங்க. அப்ப அவங்ககிட்ட அந்த காஷ்வாக்னா என்னது அப்படின்னு கேட்க அது ஒரு இடமா, போன் எதுவும் இல்லாத இடம், இந்த போன் ஜாம்பிகளா மாறாத மக்கள் எல்லாமே அங்கதான் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஹோட்டல் உள்ளவங்களும் நாளைக்கு அங்க கிளம்பி போறாங்களாம். நாளைக்கு நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அந்த ஹோட்டல்ல இருந்த லேடிக்கு முழிப்பு தட்டுது. என்னன்னு போய் பார்த்தா முன்கதவு சாவி திருகி இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா யார் இதை திறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பூட்டிட்டு திரும்புறாங்க. மறுபடியும் சாவி திறக்கிற மாதிரி திரும்புது. உடனே இவங்க மெல்ல போய் அந்த கதவுல காதை வச்சு கேட்க இவங்க கண்ணெல்லாம் அகலமா விரியுது. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு முழிப்பு தட்டுது. எந்திரிச்சு பார்த்தனா அந்த லேடி மட்டும் பார் கவுண்டர் கிட்ட தனியா திரும்பி நின்னுகிட்டு இருக்காங்க. என்னமா நைட் நேரத்துல இப்படி பேய் மாதிரி நின்னுகிட்டு இருக்கிய அப்படின்னு கையை வைக்கவும் சட்டுன்னு திரும்பி அவங்க வாயை திறந்துட்டு ஒரு மாதிரி சவுண்ட் விட பின்னாடி இந்த ஆட்களும் இவன் மேல பாயிறாங்க. அதை கேட்ட உடனே தூங்கிட்டு இருந்த நம்ம ஆட்கள் எந்திரிச்சு அந்த கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கும் ஒரே ஃபைட்டு, சண்டை கொடூரமா நடந்துகிட்டு இருக்க. அதுல நம்ம குரூப்பை சேர்ந்த இந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணை அந்த சைக்கோக்கள் போட்டுருந்தாங்க. உடனே நம்ம ட்ரெயின் என்னாச்சு துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுட்டு மலத்திடுறாரு. பிறகு குத்துயிரும் கொலையுமா இருந்த நம்ம ஆலிஸ் எடுத்துட்டு அவங்க அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி அவ இறந்து போயிடுறா. பிறகு அவளுக்கு அங்கேயே குழி தோண்டி சமாதி பண்ணிட்டு இவங்க 3 பேர் மட்டும் கிளம்பி முன்னேறி போறாங்க. இவங்க போறத மலைக்காட்டுக்குள்ள தூரத்துல நின்று அந்த சிவப்பு கலர் ஹூடி ட்ரெஸ் போட்ட அந்த கோர முகத்தான் ஜாம்பி பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க பேசிட்டே நடந்து போறப்பதான் இவங்களுக்கு புரியுது, இனிமேல் அவங்க மத்த மனுஷங்களை இந்த சைக்கோ ஜாம்பிகளா மாத்துறதுக்கு செல்போனே தேவையில்லை. அவங்க வாயில இருந்தே
இருந்தே ஒரு விதமான சவுண்டை விட்டு அவங்களையும் ஜாம்பிகளா மாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க அடுத்த காட்டுக்குள்ள வராங்க. அங்க காட்டுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை நிப்பாட்டிட்டு மொட்டையன் ஒருத்தன் உட்காந்து தீய பொருத்தி குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நைஸ் போல சுத்து போட்ட நம்ம ஆளுங்க, யார் தம்பி நீ அப்படின்னு கேட்க, என்னாச்சு முத துப்பாக்கியை கீழே போடுங்க, பிறகு நான் சொல்றேன் யாருன்னு அவன் திரும்ப எகிர்றான். அவன் கூட பக்கத்துல சேர்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நாங்க யாரு என்னங்கிறதுலாம் இப்ப முக்கியம் இல்ல, முக்கியம் என்னடான்னா இந்த செல்போன் சைக்கோ ஜாம்பிகளை கொல்றதுதான் அப்படிங்க. மொட்டை நம்மளோட முரட்ட ஆளா இருப்பாம்பள இருக்க அப்படின்னு நினைச்ச ட்ரெயின் என்னாச்சு, சரி சமரசமா உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு அவங்க போட்டு தந்த காப்பியை உட்காந்து குடிச்சுக்கிட்டே பேசுறாங்க. அப்போ அந்த முரட்டு மொட்டையனும் கூட இருந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, காஷ்வாக்கு நோ போன் ஜோன் எல்லா இடத்துல எழுதியிருக்காங்க, ஆனா அது ஒரு பெரிய பொய், அது இந்த செல்போன் சைக்கோக்கள் நம்மள பிடிக்கிறதுக்கு செட் பண்ற பொறி அப்படிங்க. அது மட்டும் இல்ல இவங்க ஏற்கனவே ஒரு 2-3 குரூப் செல்போன் சைக்கோ ஜாம்பிகளை வெடிகுண்டு வச்சு கொண்டிருக்காங்க போல இருக்கு. ஆனா அதை பண்ணதுல இருந்து இவங்க கனவுலையும் சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு கோர மூஞ்சி ஜாம்பி வந்திருக்கு. அவனை கொன்னாதான் இது நிக்கும், மத்தபடி நம்ம எத்தனை ஆயிரம் வேற கொன்னாலும் திரும்ப திரும்ப இவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அது சரி இவள் நாள் அந்த கூட்டத்திட்ட மாட்டாம எப்படி தப்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம அண்ணாச்சி கேட்க, அப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். கூட இருக்கால ஒரு பொண்ணு, அவளோட தம்பியும் அந்த சைக்கோ ஜாம்பியா மாறிட்டான். எப்பெல்லாம் அந்த சைக்கோ ஜாம்பி கூட்டங்கள் இவங்க இருக்கிற ஏரியா பக்கத்துல வருதோ அப்பெல்லாம் ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் போல. அதை வச்சு அந்த கூட்டம் பக்கத்துல இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இவங்க இருக்கிற இடத்தை இவன் பாத்திரக்கூடாது, அது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும்னு இவன் மண்டையில முகமுடிய போட்டு மூடி இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அவன் தம்பிக்கு இவனை சாப்பிட்டு உயிரோட வைக்கணும்னு சொல்லிட்டு வாயில சாப்பாடை ஊட்டிக்கிட்டு இருக்க, திடீர்னு அவன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கான். உடனே இவங்களாம் லைட்டா ஜெர்க்காயிர, அப்பா நீங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவோட பையன் குரல்ல பேச ஆரம்பிக்கான். உடனே எமோஷனலான நம்ம ஹீரோ என் பையனா அப்படின்னு சொல்லிட்டு முகமுடிய தூக்கிட இவங்க இருக்கிற இடத்தை அவன் பார்த்துடுறான். அவன் பார்த்த உடனே அது பக்கத்துல இந்த செல்போன் சைக்கோ ஜாம்பிகள் கூட்டத்துக்கும் தெரிஞ்சிருது. சட்டுன்னு நம்ம ட்ரெயின் என்னாச்சு துப்பாக்கி எடுத்து அவனுக்கு ஹெட்ஷாட் போட்டு கொன்னுறாரு. உடனே அந்த பொண்ணு என் தம்பியை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுவையா அழுக, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு பாடையை கட்டிடுவாங்கன்னு எல்லாரும் அந்த ஐஸ் வண்டியில ஏறி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்போ இந்த முரட்டு மொட்டைய ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிடுறான். எதுக்கு வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு ஹீரோ கேட்க பதில் எதுவும் சொல்லாம அவன் கீழே இறங்கி போறான். கொஞ்ச தூரம் காட்டுக்குள்ள நடந்தவன் அங்கிருந்து நம்ம ஹீரோவையும் வார்மையா அப்படின்னு கண்ணில் சிக்னல் காமிக்க ஹீரோ பின்னாடியே போறான். இவங்க பேசுறது மத்தவங்களுக்கு கேட்காத தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மொட்டைய பதறான். இந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட கோர முஞ்சான் என் கனவுல வந்து என்ன ரொம்ப பாடாப்படுத்துறான். இவ்வளவு நாள் கனவுல தான் வந்துகிட்டு இருந்தான், அதனால தான் நான் 6 நாள் தூங்காம இருந்தேன். இப்ப நிஜத்துல என் கண்ணுக்கு அங்கங்க தெரியலாம் அப்படின்னு சொல்ல, நீ தூங்காம இருக்கிறனால தாண்டே உனக்கு இந்த மாதிரி பிரம்மையெல்லாம் தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு அந்த முரட்டு மொட்டையனோ, நீங்க உங்க பையனை தேடி சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதை மறந்துருங்க, உங்க பையனா நேரம் செத்துருப்பான் அப்படின்னு கண்ட மணிக்கு பேச ஆரம்பிச்சிடறான். மொட்டை போதைய போட்ட பைத்தியக்கார மாதிரி ஒரு மாதிரி பரபரன்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோ கவனிக்க மொட்டை கழுத்துல ஏதோ பிளக்கு தொங்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னு கேட்க அதுக்கு பதில் சொல்லாத மொட்டையன், என்னோட முக்கியமான பொருளை உங்ககிட்ட கொடுக்க அப்படின்னு தூக்கி வீசுறான். பார்த்தா அது ஒரு போனு. அது பின்னாடி பேப்பர்ல ஒரு நம்பர் எழுதி அதுல ஒட்டி இருக்கு. முக்கியமான நேரம் வர்றப்போ அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, அந்த முக்கியமான நேரம் எதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்க. எந்த நேரத்தையா சொல்ற அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு முடிவு வர்ற அந்த நேரத்துல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மொட்டையன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ரிமோட் மாதிரி ஒண்ணு எடுக்கான். என்னது அது அப்படின்னு கேட்க சட்டையை தொடர்ந்து காமிச்சா உடம்பு பூரா வெடிகுண்டு கட்டியிருக்கான். அத்தாடின்னு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடுறதுக்குள்ளயும் அவர் ரிமோட் அமுக்க மொட்டையன் அங்கேயே டம்முன்னு வெடிச்சு சதறிடுறான். பிறகு நம்ம ஹீரோ மட்டும் திரும்ப வந்து அந்த ஐஸ் வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு இல்லையா நம்ம ஹீரோவோட மனைவி மகன் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு செக் பண்றதுக்காக உள்ள போவ நம்ம ட்ரெயின் என்னாச்சு வீட்டுக்கு வெளியே பாதுகாப்பா இன்னொரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்காது. வீட்டுக்குள்ள போன ஹீரோ தம் பையன் பேர் சொல்லி கூப்பிடுறாரு, பதிலுக்கு எந்த சத்தத்தையும் காணும். வீடு முழுக்க கண்ணாடி எல்லாம் சில்லு சில்ல நொறுங்கி கிடக்கு. அப்போ அந்த பையனை தேடி கிச்சனுக்கு போறப்போ ஃப்ரிட்ஜ்ல அந்த பையன் ஏதோ ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். என்னன்னு பார்த்தா, எப்பா அம்மா பீஸ் ஆயிட்டாங்க, நான் போனே இல்லைன்னு சொல்லப்படுற அந்த கேஷ் வாக்கு போறேன், என்ன கூப்பிட கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கான். அதை பார்த்து மனசுடைஞ்சு போன நம்ம ஹீரோ வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் இந்த வீட்டை முழுசா ஒரு வாட்டி தேடி பார்த்தலாம் அப்படின்னு மேல இருக்கிற ஒரு ரகசிய ரூமுக்கு போறவன் அங்க உள்ள கதவை திறக்கிறான். திறந்த உடனே சடனு உள்ள இருந்து அந்த சிவப்பு டிரெஸ் கோர முஞ்சா இவன் மேல பாஞ்சிடறான். பாஞ்சு நம்ம ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்க சத்தம் கேட்டு நம்ம ட்ரெயின் என்னாச்சு உள்ள ஓடி வராரு. சிவப்பு டிரெஸ் போட்டுக்கவன் ஹீரோவை போட்டு சாத்தல பார்த்து அவரு துப்பாக்கி எடுத்து சட்டு சட்டு 4 புல்லட் இறக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ பார்க்கான், அது கோர முஞ்சான் கிடையாது, இவனோட மனைவி. செல்போன் சைக்கோ ஜாம்பியா மாறின அவ அந்த கோர முஞ்சான் ட்ரெஸ் போட்டு இவன் மேல பாஞ்சிருக்கா. என்ன மன்னிச்சிருமாப்ல அப்படின்னு நம்ம அண்ணாச்சி கேட்க, இல்ல உங்க தப்பு இல்ல, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போய் சோகமா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கையில ஒரு மொபைல் இருக்கிறத பார்த்து அண்ணாச்சி இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்க, அந்த மொரட்டு மொட்டையன் சாவதுக்கு முன்னாடி என் கையில கொடுத்தான், முக்கியமான நேரம் வர்றப்ப கபார்னு திறந்து பின்னாடி உள்ள நம்பருக்கு டயல் பண்ண சொன்னா அப்படிங்க. அதை கேட்டுக்கிட்டு நம்ம அண்ணாச்சி திரும்ப அந்த ஐஸ் வண்டிக்கு போதாரு. அங்க போய் வாய் நமங்கத ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஃப்ரீசரை திறந்து பார்த்தா உள்ள ஐஸ்கிரீம் இல்ல, பெரிய பெரிய வெடிகுண்டுகள் இருக்கு. அதை பார்த்து அவர் அலறி போயிடுறாரு. ஆனா பாவிகளா, ஒரு அமரர் ஊர்தியில இவ்வளவு நாளா வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே ஓடி வந்துட. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோவோ தான் மனைவியோட கார் சாவியை கொடுத்து, இதை நீங்க எடுத்து இங்க இருந்து தப்பிச்சு போங்க, நான் கேஷ் வாக்குக்கு போறேன் அப்படிங்க. இல்ல ஐயா, அது உண்மையான இடம் கிடையாது, அது அந்த ஜாம்பிகள் செட் பண்ண புலி, அதுல போய் சாவ போறியா அப்படின்னு கேட்க, என் பையனை கண்டுபிடிக்க நான் போய் தான்
பண்ணாச்சு ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பிறகு இவங்க கூட டிராவல் பண்ற இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூப்பிட்டு அவன் கையில சில பெயிண்ட் கேன்களை கொடுத்து நீங்க போற திசையில ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் லெஃப்ட் சைடுல உள்ள மரத்துல TJDன்னு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே போங்க, அதை அடையாளமா வச்சு நான் திரும்ப வர்றப்போ உங்களை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவன் கையில பெயிண்ட் கேன்களை கொடுக்கான். பிறகு அவங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த வெடிகுண்டுகள் நிறைஞ்ச ஐஸ்கிரீம் வண்டி எடுத்துக்கிட்டு கேஷ் வாக்குங்கிற இடத்தை நோக்கி போறான். அவன் போற வழியில ரோட்ல ஒரு குரூப் மக்கள் எங்களையும் கேஷ் வாக்குக்கு கூட்டு போங்கன்னு வண்டியை தடுத்து நிப்பாட்ட பாக்காங்க. ஆனா அவங்களை கண்டுக்காம நம்ம ஹீரோ பாட்டுக்கு ஏத்தாம போயிடுறான். அவன் அந்த கேஷ் வாக்கு இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள நைட் ஆயிடுது. அங்க போய் பார்த்தா ஒரு மாபெரும் செல்போன் டவர் ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி லட்சக்கணக்கான சைக்கோ ஜாம்பிகள் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் வண்டியை நேரா அந்த மக்கள் வழியா விட்டு அந்த டவர் கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறான். அந்த டவர் பக்கத்துல அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிற அந்த கோர மூஞ்சா நின்னுகிட்டு இருக்கான். உன்னாலதான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு வெறியான நம்ம ஹீரோ வண்டியை வேகமா டாப் கியர்ல போட்டு அந்த கோர மூஞ்சான அடிச்சு பறக்க விட அடிபட்டு கீழே விழுந்த அவனை ஒரேடியா சுட்டு தள்ளிடலன்னு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு போறான் நம்ம ஹீரோ. அப்போ அடி வாங்கி கீழே மலர்ந்து கிடக்கிற கோர மூஞ்சானோ நீ என்ன பண்ணாலும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது அப்படிங்க டம்மு 4 புல்லட் இலக்கி அவனை போட்டு தள்ளிடுறான். பிறகு தன்னோட பையனை தேடுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஜாம்பிகள் கூட்டத்துக்குள்ள பூந்து தேடுதேன்னு தேடுறான். ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. நிக்காம ஓடிட்டு இருந்த அவங்களோ நம்ம ஹீரோ பிடிச்சி சைட்ல தள்ளி விட்டுற இவன் வெளியே வந்து விழுந்து கிடக்க அப்போ அவன் பையன் ஜானி அங்க வரான். உடனே பாசத்துல போய் கட்டி பிடிச்ச நம்ம ஹீரோ அப்பா வந்துட்டேன்டா பயப்படாத அப்படின்னு சொல்ல திடீர்னு அவன் அப்படியே ஸ்டக் ஆகி வாயை திறந்து வினோதமா சத்தம் விடுறான். என்ன நடக்குன்னு குழம்பி போன நம்ம ஹீரோ சுத்தி பார்த்தனா அங்க சுத்திக்கிட்டு இருந்த அந்த லட்சக்கணக்கான ஜாம்பிகளும் டவரோட உச்சியை பார்த்து வாயில இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தம் விடுறாங்க. பார்த்தா இவன் சுட்டு கொண்ட கோர முஞ்சான் எந்திரிச்சு நின்று அவனும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை கொல்ல இதான் ஒரே வழின்னு நம்ம ஹீரோ சடான்னு நம்ம முரட்டு மட்டையும் கொடுத்த போனை எடுத்து அவன் கொடுத்த நம்பரை டயல் பண்ண அங்க நிப்பாட்டி இருந்த அந்த வெடிகுண்டு ஐஸ்கிரீம் வண்டி டம்முன்னு வெடிச்சிருது. அத்தோட அங்க இருந்த அந்த பெரிய ராட்சச டவர் உடஞ்சு கீழே உள்ள அங்க இருந்த எல்லாரும் பீஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீனை காமிச்சா நம்ம ஹீரோவும் அவன் பையனும் நிம்மதியா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்டோட இடது பக்கத்துல அவன் சொன்ன மாதிரியே TJD அப்படின்னு பெயிண்ட் அடிச்சு வச்சு போயிருக்காங்க. அதை பார்த்து இவங்க நடந்து போவ கோரா மூஞ்சான் பிடியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு படத்தை முடிப்பாங்கன்னு நினைச்சா அதான் கிடையாது. அந்த ராட்சச டவர் இருந்த இடத்தை காமிக்காங்க. அது அதே இடத்துல தான் இருக்கு. அதை சுத்தி லட்சக்கணக்கில் வட்டம் அடிச்சிட்டு இருந்த அந்த ஜாம்பியல் கூட்டத்துல இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு ஆளாயிட்டான். அவனும் அவங்கள மாதிரியே வேணும் சுத்திக்கிட்டு இருக்க. அதோட படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த வினோதமான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்த நம்ம நண்பர்கள்ல நீங்க தினமும் இன்ஸ்டாகிராம் பார்க்குற ஆளா இல்ல யூடியூப் பார்க்குற ஆளா அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.